அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்ததற்காக நன்றி இயேசுவே. உடைக்கப்பட்ட என்னை குயவன் போல உருவாக்குகிற இயேசுவே, சொந்தங்கள் மற்றவர்கள் பேசுகிற கடினமான வார்த்தைகளால் அநேக நேரம் உடைக்கப்பட்டு மனதளவு காயப்பட்டு நிற்கிறோம். நீர் எங்களை காண்கிற தேவன். என்னை கடினமான வார்த்தைகளால் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தின ஒவ்வொருவரோடும் நீர் வழக்காடி நியாயம் விசாரிப்பதற்காக நன்றி இயேசுவே. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார் என்ற வார்த்தையின் நிமித்தம் நீர் எங்களுக்காக வழக்காடியதற்காக உம்மை துதிக்கிறோம். எங்களோடு வழக்காடினவர்களையும் போராடியும் காணாதிருக்க செய்கிறதற்காக நன்றி இயேசுவே. நான் உம்மை நம்புகிறேன். மனிதர்கள் எனக்கு என்ன செய்ய முடியும்? சர்வத்தையும் படைத்த தேவன் என்னோடு இருக்கிறார். என் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் என் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் மாற்றுகிறதற்காக நன்றி இயேசுவே. மோசேயோடு கூட இருந்த இயேசு என்னோடு கூட இருக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, என்றென்றும் மறவாதே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.